வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். மெய்வழி வேத பாடசாலை அல்லது மெய்வழி மதம், மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானி அப்படின்னு சொல்லலாம். இவர் பார்த்திங்கன்னா நிறைய பேரில் அழைக்கப்படுகிறார். பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அப்படின்ட்டு நிறைய பேருங்க இருக்குங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு எளிய வாழ்க்கை முறையை சொல்கிறாங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மெய்வழிச்சாலை அப்படின்ற ஊரில் பார்த்திங்கன்னா முழுவதுமாக இந்த ஆலயத்தை சுற்றி கூரை வீடுகள் தான் காணப்படுகிறது. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆண்டவர்கள், மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் அப்படின்றவங்க இந்த ஊரில் கூரை வீடுகள் மட்டும்தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. மின்சாரன்றது சுத்தமாகவே கிடையாது. ஸோ பிற்காலகட்டத்தில் சூரிய ஒளியை பயன்படுத்தி அதன் மூலமாக மின்சாரத்தை இப்போ பயன்படுத்திக்கிட்டு வராங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலிருந்தும் கருத்தியல் ரீதியாக கவரப்பட்டு இந்த இடத்துல நிறைய சேர்ந்து வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்ட இந்த மெய்வழிச்சாலை கிராமம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. சத்தியமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சி டு புதுக்கோட்டை சாலையில் அதிலிருந்து மேற்கு புறமாக போனீங்கன்னா இந்த மெய்வழிச்சாலை ஆண்டவர் கோயில் வருதுங்க. பொன்னரங்க தேவாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல அமைதியான ஒரு சூழலில் காணப்படுகிறது. கிராமத்தினுடைய மையப்பகுதியில் தாங்க இருக்குது. இங்கே அனந்தர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த கோயிலை வழி நடத்துகிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா டர்பன் போட்டிருக்குறாங்க. அதே சமயம் பஞ்சகஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேட்டி கட்டக்கூடிய முறை. ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது பேண்ட்டெல்லாம் போட்டுட்டு போகக்கூடாது, வேஷ்டி தான் கட்டிட்டு போகணும். ஸோ அந்த மதத்தில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா வெள்ளையில் டர்பன் அப்படின்றது தலைப்பாகையும், அனந்தரர்கள்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் அப்படின்றவங்க காவி கலரில் அந்த தலைப்பாகையும் அணிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பிரார்த்தனை நடைபெறும் பொழுது மிக எளிய முறையில் ஒரு பின் ட்ராப் சைலண்டில் ரொம்ப அற்புதமாக தோத்திர பாடல்கள்லாம் பாடப்பட்டு பிரார்த்தனைகள் செய்யப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த கோயிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் முழுவதுமாக கூரை கொட்டகை தான், ஃபுல்லாகவே கூரை கொட்டகை தான். இது சம்மந்தமாக நிறைய மெய்வழிச்சாலை ஆண்டவர் கூறியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஜீவ சமாதி அந்த மெய்வழி சாலை ஆண்டவர் திருத்தலத்துக்குள்ளே தான் இருக்குது. அதை பார்த்துக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அனந்தர்கள் அதை பார்க்குறாங்க. வர மாதத்தில் பார்த்திங்கன்னா இதற்கான திருவிழாக்கள் நடைபெறும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மெய்வழி சாலை மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இங்கே திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவது ஒரு வழக்கம். வியூவர்ஸ், எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வியூவர்ஸ், மெய்வழி சாலை பாருங்க. இப்போ மெய்வழி சாலை அதை நோக்கி நான் போகிறேன். உண்மையான பயணமாக அதை நினைக்கிறேன் நான். வெரி நைஸ் பிளேஸ் டு விசிட் இல்லைங்களா? கருத்தியல் ரீதியாக ஒரு சிலருக்கு வரக்கூடிய, சித்தாந்த ரீதியாக ஒரு சிலருக்கு மூளையில் ஒதுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில இடத்துல உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல செயல்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நான் நினைக்கக்கூடிய அந்த கருத்தியல் ரீதியான சில விஷயங்கள் இங்கே நடக்குது. அதை பார்க்குறதுக்காக போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா வீடுகள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு வசனம் ஒன்று இருக்குதுங்க. மரளி கை தீண்டா மெய்மதம் அப்படின்ற ஒரு வாசகம், மிக அற்புதமான ஒரு வாசகம். ஸோ மை டியர் வியூவர்ஸ், இங்கே இருக்கிறவங்க இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல், அதாவது kindly subscribe this channel for upcoming videos, share this ஃபாலோ பண்ணக்கூடிய videos to every one of your colleagues and friends. அவங்களுக்குன்னு தனியான பாருங்க, ஆதியே துணை kindly subscribe மெய்வழி மக்கள் அறக்கத்தளம், அதாவது பரியல் கிரவுண்டு.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படைப்புகள் இருக்குது பாருங்கள். இவங்க ஆதியே எழுதின துணைன்னு வேதங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. நிறைய இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து அற்புதமான பார்த்திங்கன்னா ஒரு பல்வேறு ஊர். கலாச்சார கூறுகள் இங்கே ஸோ இந்த ஊரை இருந்தாலும் வந்து நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கணும். ஒரு எளிமையான இந்த வாழ்க்கை முறை. மெய்வெளி முக்கியமான மக்கள், விஷயம் அதாவது என்னன்னா, இங்க மெய்வெளி வந்து சாலையில் சமத்துவங்க. வசிக்கக்கூடிய மக்கள் அப்படின்றவங்க கிட்டத்தட்ட 69 ஒரு ஜாதிகளுக்கு மேல் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான நேர்மையான இயற்கையோட இணைந்து வாழக்கூடிய ஒரு தன்மையில் விதமான வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். அனைத்தையும் செய்து கொள்கிறார்கள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய நீர் ஊற்றை பார்த்தீங்கன்னா பாறை நடுவில் வந்து நீர் வந்து அருமையாக சுனையாக உருவாகுது. இந்த நீரை தான் பெரும்பாலும் இங்கே உள்ள மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரினுடைய கடைசி பகுதிகளில் ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சில மனிதர்கள்ட்ட 90% பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அணுகுனாலும் கூட நம்ம அங்கே 10% வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சிடறாங்க. பாருங்க, குடிசைகள் மட்டுமே வாழக்கூடிய தன்மையில தான் நம்ம ஒரு அற்புதமான ஒரு பிளேஸை தான் வந்துருக்குறோம். ஆனால் இங்கே வந்து பாருங்க, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் கழிவுகள் மாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுது சில நேரங்களில். ஸோ தட்ஸ் வை